வணக்கம் நண்பர்களே. நாம் ஒவ்வொரு நாளும் பெருமையோடு பாடும் அல்லது கேட்கும் நமது தேசிய கீதத்தின் பின்னால் உலக வரலாற்றிலேயே நடக்காத ஒரு மாபெரும் கலை படுகொலையும் ஒரு மாபெரும் கவிஞனின் தற்கொலையும் மறைந்திருக்கிறது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், உலகிலேயே தனது நாட்டின் தேசிய கீதத்தை எழுதிவிட்டு அரசியல்வாதிகள் செய்த துரோகத்தால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரே கவிஞன் நம் இலங்கையின் ஆனந்த சமரக்கோன் மட்டும்தான். இன்று நாம் பேசப்போகும் இந்த உண்மை பல தசாப்தங்களாக நம் நாட்டு மக்களிடம் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. 1911 இல் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஜோர்ஜ் வில்பிரட் அல்விஸ் சமரக்கோனாக பிறந்தார் அவர். ஆனால் இந்தியாவின் சாந்திநிகேதனுக்கு சென்று உலக புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரிடம் இசை மற்றும் கலையை கற்றபோது அவரது வாழ்க்கை மாறியது. தாகூரின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு பௌத்த மதத்தை தழுவி தனது பெயரை ஆனந்த சமரக்கோன் என்று மாற்றிக்கொண்டார். இலங்கை திரும்பிய அவர் 1940 ஆண்டு தனது தாய்நாட்டின் மீதான பற்றினால் நமோ நமோ மாதா என்ற பாடலை எழுதி அதற்கு அழகிய மெல்லிசையையும் அமைத்தார். இதுவே 1951 இல் இலங்கையின் அதிகாரப்பூர்வ தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1952 இல் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலவர் மு. நல்லதம்பி அவர்களால் இது தமிழிலும் ஸ்ரீலங்கா தாயே என அழகாக மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் 1950களின் இறுதியில் இலங்கையில் அரசியல் குழப்பங்கள் உச்சமடைந்தன. பிரதமர் பண்டாரநாயக்க படுகொலை செய்யப்பட்டார். அப்போது நாட்டை ஆண்ட சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் அரசாங்கத்தை சுற்றியிருந்த சில சுயநல ஜோதிடர்கள் ஒரு விசித்திரமான வதந்தியை கிளப்பினார்கள். தேசிய கீதத்தின் முதல் வரியான நமோ நமோ மாதா என்ற வார்த்தைகளின் கண அமைப்பு ஜோதிட அமைப்பு நாட்டுக்கு துரதிர்ஷ்டத்தை தருகிறது, அதனால்தான் நாட்டில் மரணங்களும் குழப்பங்களும் நடப்பதாக கூறினார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் தோல்விகளை மறைக்க ஜோதிடத்தை கையில் எடுத்தார்கள். ஒரு நாள் அன்றைய ஆட்சியாளர்களின் ஆலோசகர் ஆனந்த சமரக்கோனுக்கு கால் செய்கிறார். தேசிய கீதத்தின் முதல் வரிகளை மாற்ற வேண்டும், ஏனெனில் நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு கெட்ட காலம் நடக்கிறது என்கிறார். அதற்கு ஆனந்த சமரக்கோன், அது என் படைப்பு, அதன் ஆன்மாவை மாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக மறுக்கிறார். அதன் பிறகு அதிபர் பிரதமர் தரப்பில் இருந்து பேசியும் அவர் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் 1961 பிப்ரவரியில் அந்த பேராசை பிடித்த அரசியல்வாதிகள் கவிஞனின் அனுமதியின்றி நமோ நமோ மாதா என்ற வரியை நீக்கிவிட்டு ஸ்ரீலங்கா மாதா என்று மாற்றினார்கள். சில நாட்கள் கழித்து அரசாங்க தரப்பில் இருந்து மீண்டும் அவருக்கு அழைப்பு வருகிறது. நாங்கள் முதல் வரியை மாற்றிவிட்டோம், ரேடியோவில் ஒலிக்கிறது, கேட்டு பாருங்கள் என்கிறார்கள். ரேடியோவில் தன் சிதைக்கப்பட்ட பாடலை கேட்ட ஆனந்த சமரக்கோன் கதறி அழுதார். தலை துண்டிக்கப்பட்ட என் தாயின் உடலை பார்ப்பது போல் இருக்கிறது என்று கடிதம் எழுதினார். தலை துண்டிக்கப்பட்ட என் தாயின் உடலை பார்ப்பது போல் இருக்கிறது. ஏப்ரல் 5, 1962 அன்று இரவு மிகுந்த மனவேதனையுடன் அவர் தன் அறைக்கு சென்றார். மறுநாள் காலை அவரது மகன் வந்து கதவை தட்டிய போது கதவு திறக்கப்படவில்லை. கதவை உடைத்து பார்த்தபோது அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு அந்த மாபெரும் கவிஞன் பிணமாக கிடந்தார். அரசியல்வாதிகளின் மூட நம்பிக்கையும் அதிகார திமிரும் ஒரு உன்னதமான கலைஞனை கொன்றுவிட்டது. நண்பர்களே, அன்று தொடங்கி இன்று வரை பல தசாப்தங்களாக இலங்கையை ஆண்ட பாரம்பரிய அரசியல் குடும்பங்கள் மக்களை இப்படித்தான் இனம், மதம், ஜோதிடம் மற்றும் மூட நம்பிக்கைகளை காட்டி ஏமாற்றி வந்தார்கள். மக்களை முட்டாள்களாக வைத்திருந்ததால்தான் நாடும் பொருளாதார ரீதியாக முற்றிலுமாக அழிந்தது. ஆனால் 2022 இல் மக்கள் வீதிக்கு வந்து போராடிய பிறகுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறந்தது. அதன் விளைவாகவே இன்று நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிறது.
இந்த புதிய மாற்றம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் பழைய ஊழல் அரசியல்வாதிகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம் மக்களை முட்டாள்களாகவே வைத்திருந்திருப்பார்கள். ஆனந்த சமரக்கோன் அன்று கண்ட கனவு இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையாக சுயசார்புடன் வாழ வேண்டும் என்பதுதான். இன்று மக்கள் அடைந்துள்ள இந்த விழிப்புணர்வுதான் அந்த கவிஞனின் ஆன்மாவிற்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. அரசியல்வாதிகள் தற்காலிகமானவர்கள், ஆனால் ஒரு கலைஞனின் படைப்பு நிரந்தரமானது. இனி நாம் தேசிய கீதத்தை பாடும் போதெல்லாம் அதை உருவாக்கிய ஆனந்த சமரக்கோனின் தியாகமும் நம்மை ஏமாற்றிய பழைய அரசியலின் துரோகமும் நம் நினைவுக்கு வரட்டும். விழித்துக் கொண்ட இலங்கை மக்கள் இனி ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். இந்த தகவல் உங்களை உலுக்கியிருந்தால், இது போன்ற மறைக்கப்பட்ட உண்மைகள் நம் இலங்கை மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை உடனே ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி.